2024 சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 9th புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. 9th சயின்ஸ் புக். சல்ஃபியூரிக் ஆசிட்டோட பயன், சிட்ரிக் ஆசிட்டோட பயன், அதுக்கப்புறம் கார்பானிக் ஆசிட், அதுக்கப்புறம் டார்டாரிக் ஆசிட். ஸோ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சல்ஃபியூரிக் ஆசிட் அது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா வாகன மின்கலன்களில் பயன்படுகிறது. வாகன மின்கலன்களில் எங்கே இருக்குது அப்படின்னா 3ஆவதாக கொடுத்துருக்காங்க. வாகன மின்கலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl கழிவறை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது. அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் உணவுப் பொருட்களை பதப்படுத்த, நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க உணவுப் பொருட்களை பயன்படுத்த சிட்ரிக் ஆசிட் அதுவும் கேட்டிருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் அமோனியம் நைட்ரேட் தயாரிக்க பயன்படுது. சாயங்கள் தயாரிக்க, வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க, மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. அடுத்து ஆக்சாலிக் ஆசிட் குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிகளை சுத்தம் செய்ய பயன்படுது, க்ளீன் பண்ண பயன்படுது. அதுக்கப்புறம் மரப்பொருட்களை தூய்மையாக்க பயன்படுது. கருப்பு கரைகளை நீக்க, எல்லாமே க்ளீனிங்கில் தான் அது பயன்படுது. அதுக்கப்புறம் கார்பானிக் ஆசிட் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. கார்பானிக் ஆசிட் பாருங்கள், கார்பானிக் ஆசிட் காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் 4ஆவதாக இருக்குது. அதன் பிறகு டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாக உள்ளது, அதுவும் கேட்டிருக்காங்க. ரொட்டி சோடாவின் பகுதி பொருள். ஓகே, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அமிலங்களின் பயன். 9th புக்கில் அமிலம், காரங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு லெசன். இதில் அவங்க எதுவும் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா HCl மிஸ் பண்ணியிருக்காங்க, நைட்ரிக் ஆசிட் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சாலிக் ஆசிட் மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே கேட்டாங்க. அடுத்தடுத்த எக்ஸாமில் மிஸ் பண்ணதை கூட கேட்கலாம்.